தமிழக அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாம பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அதாவது ஒரு நாளாந்தர அரசியல்வாதி எப்படி பேசுவாங்க? அது மாரி பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துகள் எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த மேடையில இருந்த அம்மா தமிழிசை சௌந்தரராஜன், வானதி சீனிவாசன் அவங்கெல்லாம் அதை எப்படி ஏற்றுக்கிட்டு அந்த மேடையில் அமர்ந்திருந்தாங்க? இது இன்னைக்கு எழும்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அரசியல் ரீதியா, கருத்தியல் ரீதியான மோதல்கள நம்ம எடுக்கலாம். அதில தப்பு இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்ல, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அல்லது செய்தி தொடர்பாளர்கள் அல்லது கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவங்க அனைவருக்குமே கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே நீங்கள் உரிமையில் பேசக்கூடாது, அதுமாதிரி இழிவாக பேசக்கூடாது. எந்த கருத்துகள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் கருத்தியலை மட்டுமே பேச வேண்டும், அல்லது கருத்து சார்ந்த செய்திகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரையும் மிக குறைவாக அல்லது இழிவாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது அதாவது 2ஆம் கட்டமாக பேச போகிறவங்களுக்கே தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன். அவங்க எவ்வளவோ அரசியல் களத்தில் பயணித்தவங்க, எத்தனையோ முறை மக்களை சந்தித்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. இந்த களங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க ஒரு மேடையில், அதே ஒரே நாடு அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பத்திரிகை, அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் வெர்ஷனை அவங்க வெளியிடுவதற்காக கமலாலயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் அந்த பத்திரிகை சார்ந்த கருத்துக்களை பேசலாம், அல்லது சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்தி அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்பாவை தேடுகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அதற்கு அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். அவர் எங்கே போய் எதை தேட வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை நம்ம வாய் கூசுது. இப்படி ஒரு நாளாந்தரமான ஒரு கருத்தை பதிவிடக்கூடிய நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளா அல்லது அரசு தலைவர்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை விட நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அரசு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற வார்த்தைகள் இனிமேல் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பதிவு செய்யாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது.